அடுத்த கேள்வி, ஏ மற்றும் பி என்னும் இரு எண்கள் m/n என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் ஏ மற்றும் பியின் மீப்போமா கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் வந்து ஏபி தான் வரும். இது தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்த கேள்வி, இரு எண்களின் மீப்போவா 11 மற்றும் அவற்றின் மீசிமா 693. அதில் ஒரு எண் வந்து 77னா மற்ற எண் என்னென்னு கேட்குறாங்க. இது வந்து நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி கடைசி வீடியோக்கு போட்டிருப்போம், எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப்ன்ட்டு. அதை பார்த்துருந்தீங்கன்னாவே வந்து இது பண்ணியிருக்கலாம். சரிங்களா? இது எப்படின்னு பார்க்கலாம். ஒரே ஒரு ஃபார்முலா தான் சொன்னோம் நம்ம. எக்ஸு அதாவது ஒரு நம்பரு, ஒய் இரண்டாவது நம்பரு, அதோட பெருக்கல் எதுக்கு சமமாக இருக்குன்னா ஹெச்சிஎஃப் இருக்கு இல்லைங்களா, அதையும் எல்சிஎம் இருக்கு இல்லைங்களா, அதையும் பெருக்குனிங்கன்னா அதுக்கு சமமாக இருக்கும். சரிங்களா? இப்போது ஹெச்சிஎஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 11 கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் வந்து 693 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் ஒரு நம்பர் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 77ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இன்னொரு நம்பர் என்னென்னு கேட்குறாங்க. அது வந்து நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 11 7 முறை, 7ஆம் வாய்ப்பாட்டில் 9 முறை 63, மிச்சம் 6 மீறும். அப்புறம் திருப்பியும் 63 வரும். அதுவும் வந்து 7ஆம் வாய்ப்பாட்டில் 9 முறை, அப்போது 99ன்னு வரும். சரிங்களா? அந்த 99 ஆப்ஷன் சியில் இருக்குது. அதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்து, வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என இரு கலன்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலன்களில் அந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவை காண்க. அதாவது 120 லிட்டரையும் 180 லிட்டரையும் அவர் வந்து ஒரே கலனில் அளந்து விற்கணும்னு பார்க்குறாரு. அதாவது ஒரே அளவு கொண்ட பாத்திரத்தில் விற்கணும்னு ஆசைப்பட்றாரு. அது எப்படின்னா, இப்போது அதிகபட்சம் கேட்குறாங்க. சரிங்களா? அதிகபட்சம் கேட்டாங்கன்னா, இப்போது இவர் இருக்கிறதுலே அதிகபட்சம் எது? 90 லிட்டர். சரிங்களா? 90 லிட்டர் கலனில் அளந்திங்கன்னா இந்த 180 மட்டும்தான் அளக்க முடியும். அதாவது 90 + 90 2 வாட்டி அளந்திங்கன்னா 180 லிட்டர் மட்டும்தான் அளக்க முடியும். இதே வந்து 120 லிட்டரை அளக்க முடியாது. அதாவது ஒரு வாட்டி அளந்துட்டிங்கன்னா 90 லிட்டர் அளந்துருவீங்க, மிச்சம் இருக்கிறது 30 லிட்டரு, அதை வந்து அளக்க முடியாது. அதுக்கு அடுத்து எது பெருசு பாருங்கள், 60 லிட்டர் இருக்குங்களா, அதில் எடுத்து பாருங்கள். 60 லிட்டரை 2 வாட்டி அளந்திங்கன்னா 120 லிட்டர் அளந்துடலாம். அதே மாதிரி 60 லிட்டரில் 3 வாட்டி அளந்திங்கன்னா 180 லிட்டர் அளந்துடலாம். அப்போது 60 லிட்டர்ன்றது தான் வந்து இதுக்கான விடை. ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான ஆன்சரு. அடுத்த கேள்வி, விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி விகிதத்தில் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி விகிதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓராண்டு லாபம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வருஷத்துக்கு 4% வட்டியா? மொத்தமாக வந்து 2 வருஷத்துக்கு வாங்குறாரு. நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, 10,000 இருக்குன்னா அதில் வந்து லாஸ்ட்லேருந்து ஒரு புள்ளி தள்ளி வச்சா நம்மளுக்கு 10% வட்டி வந்துடுமா? அப்போது இன்னொரு புள்ளி தள்ளி வச்சா 1%க்கான வட்டி வந்துடும். அப்போது மொத்தம் வந்து 100 ரூபா 1%க்கான வட்டி. இப்போது நம்மளுக்கு வந்து 4% வட்டி கொடுக்குறாங்க. அப்போது 400 ரூபா தான் வந்து ஒரு வருஷத்துக்கான வட்டி. அவர் வந்து 2 வருஷத்துக்கு வாங்கியிருக்காரா? அப்போது 800 ரூபா. சரிங்களா? இப்போது 400 ரூபா எடுத்துங்க ஃபஸ்ட்டு. இப்போது இவர் வந்து இந்த பணத்தை 2 ஆண்டுகளுக்கு வந்து சஞ்சய்க்கு வந்து 6% வட்டி விகிதத்தில் கடனாக கொடுக்குறாரா? இப்போது 6%னா இப்போ நம்ம 1% ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அது வந்து 100. சரிங்களா? 6%னா 600 ரூபா. சரிங்களா? வட்டி ஒரு வருஷத்துக்கு. 2 வருஷத்துக்கு வந்து 1200 ரூபா. இப்போது இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு ஓராண்டுக்கு என்ன லாபம் கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இவர் வந்து வட்டியாக பேங்க்கில் செலுத்துறது வந்து 400 ரூபா. அதாவது விக்னேஷ் வந்து கடன் ஃபஸ்ட்டு வாங்கினார் இல்லையா 4%, அதுக்கு வந்து வருஷத்துக்கு 400 ரூபா. இதே வந்து அவர் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர்கிட்ட கடன் கொடுத்தாரு இல்லைங்களா, அவர்கிட்ட இருந்து 600 ரூபா வாங்குறாரு. ஆக மொத்தம் 200 ரூபா லாபம். சரிங்களா? ஆண்டிற்கு அவருக்கு 200 ரூபா லாபம். சரிங்களா? இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா ஓராண்டுக்கு தான் கேட்குறாங்க. நம்ம வந்து 2 ஆண்டுக்கு போட்டு 400 ரூபான்னு போட்டுருவோம். அப்படி போடக்கூடாது. ஓராண்டுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ 600 ரூபான்னு இருக்கு இல்லைங்களா, ஆப்ஷன் ஏல. அதுதான் வந்து இந்த கேள்விக்கான பதில். அடுத்த கேள்வி, ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் ஏ நம்பர் இஸ் 7 13. சரிங்களா? இந்த 2 நம்பரோட ஹெச்சிஎஃப்பும் எல்சிஎம்மும் கேட்குறாங்க. சரிங்களா? இது நம்ம வந்து லாஸ்ட்டாக போட்ட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா 3 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கலாம். இது எப்படின்னு பாருங்கள். இப்போது காமனாக எதுவுமே இல்லை. சரிங்களா? லீஸ்ட் காமன், அதாவது ரெண்டுமே வந்து வகுப்படுற ஒரு எண், காமனாக வகுப்படுற எண் ஒன்று இருக்கணும். அது எதுவுமே இல்லாததுனால 1. சரிங்களா? அந்த 1 தான் வந்து ஹெச்சிஎஃப். சரிங்களா? ஹையஸ்ட்டுன்னு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் வருது. ஹையஸ்ட்னா அதிகபட்சமாக காமனாக இருக்கிற நம்பர் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்போ வந்து 1 தான் வரும். ஹெச்சிஎஃப் வந்து 1ன்னு கண்டுபிடிச்சிட்டினாவே உங்களுக்கு வந்து இதுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். சரிங்களா? எல்சிஎம் என்ன வரும்னா, இதுக்கு வந்து காமனாக எதுவுமே வரல. அப்போது 13 × 7 போட்டிங்கன்னா 7 3 21, மிச்சம் 2, 7 1 7 91. அப்போது இதுக்கான எல்சிஎம் வந்து 91. சரிங்களா? அப்போ ஹெச்சிஎஃப் இஸ்ட்டு எல்சிஎம் வந்து 1:91 வரும். இதுதான் வந்து இதுக்கான ஆன்சரு. அடுத்த கேள்வி, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா x/y கொடுத்துருக்காங்களா. x/y நம்ம வந்து ஈஸ்ட்டுன்னு கொடுத்தாங்கன்னா
பை அதாவது வகுத்தல் போட்டுக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுமாதிரி போட்டுங்க. போட்டு இப்படி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இதுக்கு நேரில் இருக்கிற எண்ணு தான் வந்து அதுக்கான மதிப்பு. சரிங்களா, எக்ஸுக்கான மதிப்பு 2, ஒய்க்கான மதிப்பு 1. இதை வச்சு இதை கண்டுபிடிச்சிடுறோம். இதை கண்டுபிடிச்சிட்டு நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதோட மதிப்பு கேட்டிருக்காங்க. இப்போது x² - y² இருக்கா, நம்ம எக்ஸோட மதிப்பு வந்து 2ன்னு கண்டுபிடிச்சோமா, 2 ஸ்கொயர்னா 4. சரிங்களா, அடுத்தது -y² கேட்டோம். y வந்து நம்ம 1ன்னு கண்டுபிடிச்சோம். 1² வந்து 1 தான் வரும். சரிங்களா, இந்த மாதிரி ஈஸ்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா டிவைட் போட்டுக்கணும்னு சொன்னோம். இப்போ x² வந்து x வந்து 2ன்னு கண்டுபிடிச்சோம். 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4ன்னு வரும். ப்ளஸ் y², ஒயோட வேல்யூ வந்து 1, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். இப்போது 4 - 1 வந்து 3. அதே போல் 4 + 1 வந்து 5. சரிங்களா, இப்போது நம்மளுக்கு 3/5ன்னு வந்துருச்சிங்களா. நம்ம என்ன சொன்னோம், பைன்றத ஈஸ்ட் ஒன்றும் போடலான்னு சொன்னோம் இல்லைங்களா. அப்போது 3:5ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து இதுக்கான ஆன்சரு. அடுத்த கேள்வி, குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி 25 சேமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒன்றும் இல்லை, ஆப்ஷனில் வந்து எது வந்து 20% வந்து உங்களுக்கு 25 ரூபாய் அப்படின்றது ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா போதும். அதுதான் வந்து ஆன்சரு. முதல்ல 125க்கு பார்ப்போம். நான் சொன்னது வந்து லாஸ்ட்லேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா அது வந்து 10%க்கான மதிப்பு. அதாவது 125ன்னு இருக்குங்களா, லாஸ்ட்லேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி வச்சிங்கன்னா 12.5ன்னு வரும். இது வந்து 10%க்கான மதிப்பு. நம்மளுக்கு 20%க்கான மதிப்பு வேணும். இது வந்து 12 + 12, அதாவது 12 கூட்டணும்னா 25ன்னு வரும் இல்லைங்களா. அந்த 25 தான் வந்து 20%க்கான மதிப்பு. நம்மளுக்கு இங்கே வர வேண்டியதும் அதே 25 ரூபா தான். இப்போது இந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஒத்து போகுது. அப்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து இந்த கேள்விக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, இதுதான் வந்து எக்ஸாமில் நிறைய பேர் தப்பு பண்ண கேள்வி. சரிங்களா, கொஞ்சம் கவனமாக பாருங்கள். கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறார். ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும். மொத்தமாக ஒரு 30 சுங்கச்சாவடி தாண்டி போயிட்டாருன்னா அவர்கிட்ட மிச்சம் எத்தனை மாம்பழம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், மொத்தமாக வந்து 3 மூட்டை, அதாவது தனித்தனியாக ஒரு மூட்டை, ஒரு மூட்டையில் 30, இன்னொரு மூட்டையில் 30, இன்னொரு மூட்டையில் 30. அப்போது ஒவ்வொரு சுங்கச்சாவடி தாண்டும் போதும் 3 கொடுத்துருப்பாரு. அப்போது ஃபஸ்ட்டு 10 சுங்கச்சாவடி தாண்டும் போது 30 காலி, அடுத்த 10க்கு வந்து 30, அடுத்த 10க்கு 30. அப்போ கடைசியில் வந்து 0 இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு போடுவோம். அந்த கணக்கு தப்பு. ஏன்னா ஃபஸ்ட்டு 10 சுங்கச்சாவடி தாண்டும் போது 30 காலி ஆகிடுது இல்லைங்களா வருது. அப்படி 30 காலி ஆனால் அவர்கிட்ட வந்து ஒரு மூட்டைன்றது காலி ஆகிடும். சரிங்களா, 10 சுங்கச்சாவடி தாண்டும் போது ஒரு மூட்டை காலி ஆகிட்ருக்கும். அதாவது 30 மாம்பழம் காலி ஆகிட்ருக்கும். ஒரு மூட்டையே காலி ஆகிட்ருக்கும். அடுத்த சுங்கச்சாவடியிலேருந்து அவர் 3 மாம்பழம் கட்ட மாட்டார், 2 தான் கட்டுவார். சரிங்களா, 2 கட்டினார்னா அடுத்த 10 சுங்கச்சாவடிக்கு வந்து அவர் 20 மாம்பழங்களை செலவு பண்ணியிருப்பார். சரிங்களா, மொத்தம் வந்து 20 சுங்கச்சாவடி தாண்டும் போது 50 காலி ஆகிட்ருக்கும். அடுத்து 21வது சுங்கச்சாவடியிலேருந்து 2 தந்துருப்பார் இல்லைங்களா, அது வந்து 52. அடுத்து 22வது சுங்கச்சாவடி வந்து 54. சரிங்களா, அதே மாதிரி 25வது சுங்கச்சாவடியில் வந்து மொத்தம் வந்து 60 மாம்பழம் செலவு பண்ணியிருப்பார். அப்போது 60னா 2வது மூட்டையும் காலி ஆகிடுச்சு. சரிங்களா, மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு மூட்டை, அதில் 30 மாம்பழம் இருக்குது. சரிங்களா, மிச்சம் அவர் தாண்ட வேண்டியது 5 சுங்கச்சாவடிகள். மிச்சம் வந்து அவருக்கு 30 இருக்குது இல்லைங்களா. மிச்சம் இருக்கிற 5 சுங்கச்சாவடிக்குமே வந்து அவர் 3 மாம்பழம் கட்ட தேவையில்லை. ஏன்னா 2 மூட்டை காலி ஆகிடுச்சு. மிச்சம் இருக்கிறது ஒரே மூட்டை தான். அந்த ஒரு மூட்டைக்கு ஒவ்வொரு மாம்பழம் தான் தரணும். சரிங்களா, 5 சுங்கச்சாவடிக்கு ஒரு மாம்பழம் கொடுத்தாருன்னா 5 மாம்பழம் காலி ஆகிடும். சரிங்களா, 30ல் 5 மாம்பழம் காலி ஆகிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 25 தான். சரிங்களா, கடைசியாக வந்து அவர் 30 சுங்கச்சாவடி தாண்டின அப்புறம் வந்து அவர்கிட்ட வெறும் 25 மாம்பழம் தான் இருக்கும். ஆப்ஷன் டியில் இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி, 24 மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலம் மற்றும் 16 மீட்டர் உயரம் உள்ள ஒரு அறையினுள் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபார்முலா சொல்லி விடும்போதே சொன்னோம் ஒரு ஃபார்முலா வரும்ன்ட்டு. அதுக்கான ஃபார்முலா என்னென்னா √L² + B² + H². இதுதான் வந்து இதுக்கான ஃபார்முலா. சரிங்களா, இது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லி விடும்போதே சொல்லியிருப்போம். இந்த ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லென்த்து, அதாவது நீளம் வந்து 24 மீட்டர் கொடுத்துருக்காங்களா. அப்போது √24² ப்ளஸ் பிரெத்து, அகலம் வந்து 18 மீட்டர் கொடுத்துருக்காங்க, 18² ப்ளஸ் உயரம் வந்து 16 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா வர மதிப்பு தான் வந்து உங்களுக்கு பெரிய கம்பி வைக்கிறதுக்கான நீளம். சரிங்களா, இதை வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பதில் வந்து இந்த வேல்யூலாம் போட்டு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பதில் வந்து √1156ன்னு வரும். சரிங்களா, அதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 34ன்னு வரும். இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. சரிங்களா, இதிலே ஆப்ஷனில் பாருங்கள் இப்படி இருக்குங்களா நம்மளுக்கு.
இப்படி இருக்கும். இதில் வந்து நம்ம என்ன நினைப்போம், இருக்கிறதுலே அதிகமான நீளம் வந்து நம்ம இந்த நீளம் தான் நினச்சிக்கிட்டு இந்த நீளத்தை, அதாவது 24 மீட்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த தப்பு வந்து பண்ணாதீங்க, அதை திருத்திங்க. இந்த ஃபார்முலா போட்டு வர பதில் தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். சரிங்களா?